போய் வந்துச்சு, பாயசம் எல்லாம் கொளுத்திட்டு புதுசுதான் எடுக்கணும் இனிமே. யோ நான் பண்ற துணிலாம் பாயசம் எல்லாம் கொளுத்துறடா, போய் இல்ல நிக்க. போயினா பாயசலாம் கொளுத்துவாங்களா? ஆமாண்டா, பாயசம் எல்லாம் கொளுத்துனா தான் போய். அப்படி பார்த்தாக்கா உன்னதான் கொளுத்துனா, இருக்கிறதுல நீ தான் அட்டை பயிற்சி. தேவையில்லாம பேசி கிடக்காத, உன் வேலையை பார்த்துட்டு போடா. ஏய் போடா ஆயா வாயா. மாப்பிள மாப்பிள போ மாப்பிள்ள. போய்க்கு எதனா குளிர் காஞ்ச நெருப்புன்னு பார்த்தா என் வீட்டு வாசல் வந்து நிக்கிறான். நட எது பிச்சைக்காரங்கிட்ட சொல்ற மாதிரி சொல்றா. டேய், இந்த வருஷமாவது உங்களுக்கு நல்ல புத்தி வரணும்னு பார்த்தா இந்த வருஷமும் இது கூட சுத்தி கிடையாரா? நீ இத்தனை வருஷமா இருக்கிறியா, உனக்கு நல்ல புத்தியா இல்லையா? டேய், நீ எப்ப பெரியவங்க சின்னவங்களை மதிக்கிறியோ அப்பதானே நீ நல்ல பையன். சரி நான் கெட்ட பையனாவே இருந்துடுறேன். டே மாப்பிள, இன்னைக்கு பாயசம் கொளுத்துவாங்களாமே, இந்தாலே சேர்த்து கொளுத்துட வேண்டியதானே. பாத்தியாடா, பாத்தியா என்ன பெருசு பாத்தியா? டேய் மாப்பிள்ள, தேவையில்லாம பேசினு கிடக்காத. எப்போ பொங்கலுக்கு துணி எடுக்கணும், காசு கொடுப்பா. ஆச்சா, எங்கடா போவோம் நானு? நான் எங்கடா போவேன்றா? 3000 ரூபாய் வாங்கி பாக்கெட்ல போட்டு நிக்கிறியா? நான் தெரியாதுன்னு நினைச்சுக்கிறியா? ஐயோ பாத்துச்சா, அது வீட்டு செலுக்கு போனோம்பா. நீ எங்கடா போய் கடையில திருடிக்கப்பா. புள்ளி எப்படி சொல்லி கொடுத்த பாரு. திட்டிக்கோ அம்மா திட்டிக்கா. டேய், உன் பேச்சு வேலை கவனிடுறான். டேய் மகனா, நல்ல ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்துக்கினா எனக்கு நல்ல வேஸ்ட் ஷர்ட் திருடினோடா. எப்போ என்னப்பா தேவையில்லாம பேசினு கிடக்குறா? எவன் நான் கேன இழிச்ச வாங்கி தின்னு கிடக்குறான்? இந்த அப்பா இது வரைக்கும் எதனா கேட்டுக்கிறாடா, நல்ல நாள் முதல் ஏதாவது திருடி வந்து கூடாண்டா. இப்படிப்பட்ட அப்பா இருக்கத்தோட இல்லாம இருக்கிறத பெஸ்ட் மாப்பிள. கொளுத்திட்டு இவனை கொளுத்திட்டு வாயத்து வந்தாலும் அதே சொல்லிக்கிது பாரு. அப்பா அங்க பாரு, விதவிதமா வேட்டி சட்டை விக்கிறங்க, நீங்க பொங்கலுக்கு வாங்கிதா உடுத்திக்குங்க. அடமஞ்சா சட்டை இருக்கு, எங்க கிட்ட சிவப்பு சட்டை இருக்கு, பல கலரு சட்டை இருக்கு, எது வேணும் வாங்கி நீங்க போடுங்க. பொங்கலு பொங்கலு பொங்கலு, இதுதான் சூப்பரான பொங்கலு. அட 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 அட, கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததையா. அட அட அட, நீங்களும் சூப்பரா பாருங்க. ஐயா பொங்கலுக்கு வேட்டி சட்டெல்லாம் வந்துக்குது, வாங்கிக்கிங்க. டேய் வாடா, எத்து வைடா. வாங்க ஆட்டிய போட்டுருவாங்க பிள்ளைக்குது. நம்மளும் ஒண்ணு ஆட்டிய போட்டுருவோம். தம்பி, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? அண்ணா நாங்க வந்து சிதம்பரம்ண்ணா. எங்க மாமியார் ஊராதான்பா. எங்க ஓடி போச்சு அதுவா? ஏய், மாமியார் பத்தி தப்பா பேசாத, பொண்ணாட்டு வேணா பேசிக்கோ. என்னண்ணா மாமியார் மேல அவ்வளவு பாசமாகறியாண்ணா? எங்க மாமியார் தம்பா எனக்கு எல்லாமே. அண்ணே உங்களுக்கு சிவப்பு கலர் சட்டை போட்டா பக்காவா இருக்குண்ணே. இந்த சிவப்பு கலர் எடுத்துங்கண்ணே. நல்லா தான் பாக்குறியா? டேய் நல்லா இருக்குதாடா. நல்லா தான் பாக்குறியா? வேற எதுனா இந்த அடுப்பா? இந்த பாக்குறேண்ணா. மாப்பிள எனக்கு ஒண்ணு இல்ல, இது ப்ளூ கலர் நல்லா இருக்கா, நீ போட்டுக்கிறியா? மாப்பிள இத போட்டா எப்படி இருப்பேன்? என்ன பண்ணிக்கு வேஸ்ட் சட்டை போட்ட மாதிரி இருப்பேன். அப்படியே மூஞ்சி மேல குத்துவேன். மாப்பிள நீ சொல்றா? நல்லா இருப்பாடா. நல்லபடியா சொல்றியா இல்ல நாசமா போவோன்னு சொல்றியா? அருமையா இருக்கண்டா. சரி குடு. வேற கலர் பாருப்பா. மாப்பிள அப்படி வச்சிரு. இந்த எல்லோ கலர் நல்லா சூப்பரா இருக்கணும் உனக்கு. இந்தாண்ணா இது பொண்ணா. சரி சிவப்பு கலர் எடுத்து அது எங்கண்ணா? அண்ணா இது இல்லண்ணா, அது வேற சைஸ். ஆனா இதுதாம்மா நீ குத்துத, நான் பொய்யா சொல்ல போறேன். ஏய் 36 ஒண்ணு அவர்கிட்ட எடுத்து குத்தனடா. இது 40 சைஸா இருக்கடா. ஞாபகம் மத்தியில இருப்ப, தேடி பாரு. இது கரெக்டா இருக்கும் பாரு, அந்த ப்ளூ கலர் குடு. ப்ளூ கலரா? நீ எப்பப்பா குத்தா? இப்ப குத்துறப்பா ப்ளூ கலர். ஐயா நான் மாத்தி மாத்தி பேசுங்க அடிக்கிறீங்க. ஐயா யோ, இப்போ ப்ளூ கலர் ட்ரெஸ் உனக்கு குத்த இல்லன்றா. இரு 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 அம்பா, இவர்தான் இப்ப ப்ளூ கலர் உனக்கிட்ட காட்டினார்ல, இப்ப இல்லன்ற. ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. என்கிட்ட ப்ளூ கலர் காட்டலையா? எப்பா என்கிட்ட ப்ளூ கலர் காட்டினாங்க இல்லையா? எப்பா என்கிட்ட ப்ளூ கலர் காட்டினாங்க இல்லையா? கேட்டுக்கோ, நானா போய் சொல்ல போறேன். தம்பியா, பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை தம்பி. எங்களுக்கு இப்ப எவ்வளவு பெரிய வீடு, வீட்டுக்குள்ள ஏசி சோபா வாஷிங் மிஷின் எல்லாம் இருக்குது. நான் எங்க வீட்டுல எல்லாம் கூட தான் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கேட்கலண்ணா. நான் கொடுத்த ப்ளூ சட்டை எங்கண்ணா? நவரு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது ஒண்ணு இல்லப்பா, அவர்கிட்ட சிவப்பு சட்டை ஒண்ணு கொடுத்தேன், அது இல்லன்றாரு. இவங்கிட்ட ப்ளூ சட்டை கொடுத்தா அது இல்லன்றான். அது எங்க போச்சுன்னு தெரியலையா? ஏங்க இங்கே வெயிட் சட்டை இருக்குங்க, எடுத்துடலாங்க. ரேட் அதிகமா சொல்லுவாங்க உங்களுக்கு. கம்மியா இருக்கும், வாங்குங்க. வாங்கினேன். உங்களுக்கு பிடிச்ச கலர்ல வேட்டி சட்டை எல்லாம் இருக்குது. நான் பாருங்க, பச்சை கலர் இருக்கு, மஞ்சள் கலர் இருக்கு, ப்ளூ கலர் தான் எங்க போச்சு தெரியலையா? இந்த மஞ்சள் கலர் நல்லா இருக்குங்க உங்களுக்கு. எத்துக்குண்ணா, உனக்கு சூப்பரா இருக்கும். இத போட்டோன்னு வச்சுக்க அப்படியே கல்யாண மாப்பிள்ள மாதிரி இருப்ப. ஒண்ணுத்து கட்டிங்க சமாளிக்கல, இதுல ஒண்ணு வேறவையா? அதெல்லாம் பப்ளிக்ல சொல்லாமா? அக்கா கோவப்படுத்தல. வாங்கிக்கணும், ரேட்டு கம்மி தான்.
சைஸ் 38 கொடுப்பா, இது 40 இருக்குது. ஐயோ நம்ம 38 எடுப்பா. ரெண்டு தான் இருக்குதா? ஐயோ ஏன்பா நாங்க வச்ச துணியில எங்கப்பா காணோம்? ஏய் என்னப்பா கேக்குறீங்க? எங்க வந்து கேக்குற? ஏனோ 2 மூட்டை துணினா மொத்தம் 30 செட்டு. பிரதர் இங்கெல்லாம் வந்து கத்தாதீங்க, நாங்க டீசெண்டா வாழ்ற ஃபேமிலி. நீங்க துணி எங்க விட்டீங்களோ? எங்க விட்டீங்களாவா? ஏன்பா இப்பதானப்பா எல்லாத்தையும் பார்த்துருந்தீங்க. எங்களுக்குலாம் எதுவும் தெரியாதுப்பா, நாங்களாம் அந்த மாதிரி பண்ண மாட்டோம். மாப்பிள அந்த ஆள் ஒழிச்சு வைக்கிறான்டா. யோ என்ன ஏன் பண்ணுகிற? சட்டை பின்னாடி இருக்குது அரிக்குதுன்னு சொரிஞ்ச தப்பா. அப்ப எல்லா துணியும் அந்த ஆள் தான் திருடிக்கிறான், எங்க மேல சட்டைக்கு பாருங்க. நேதே நான் திருடனா? என்னப்பா பேசுற? ஏன்பா லாஜிக்கே இல்லையாப்பா இந்த ஆள் திருடனா? எல்லா துணியும் இங்க தானப்பா வச்சோனாங்க. இங்க பாருங்க, என் வீட்டுக்கு அந்த வரைக்கும் சரிப்பட்டு வர மாட்டாரு. என் வீட்டுக்கு நம்ம சந்தேகப்படாதீங்க. ஏன்பா ஊட்ட நின்னு கட்டி இருக்காதீங்கப்பா, போய் அன்னைக்கு போய் வேலையை பாருங்கப்பா. யோ இங்க துணி வாங்குறதுக்குள்ள திருட்டு படம் தான் கட்டிட்டு போகணும் இருக்கு. யோ இந்த துணியை புரியா இன்னைக்கு வேணாம், ஆயா நம்ம போலாம். வியாபாரமும் போச்சு, இங்க வச்சு இந்த துணியை காணும். யோ எங்க அங்க வச்சு இந்த துணியை? என்னடா இவன் சும்மா ரோதனை குத்தி இருக்கிறான்? வாடா வீட்டுக்கு போலாம். டேய் என்னடா உள்ள போயிட்டாங்க? உள்ள போயிட்டு போகலாம். யோ நான் வீட்டுல வரீங்க, வீட்டுல வராதீங்க. என்னப்பா துணிக்கார கவலையாகிறீங்களா? துணி அவ்வளவு துணி எடுத்துன்னு வந்தப்பா, பார்த்தா 4-5 தான் இருக்குது, அவ்வளோத்தையும் காணோம். கண்டுபிடிச்சு குத்தா தரீங்க? ஒரு வேட்டி சட்டை ஃப்ரீயா குத்துறப்பா. எங்க பாக்குது? இங்க பாரு கேமரா. அடா பாவீங்களா, எப்படி திருடுறானுங்க பாரு. கூட 400 கொடுத்துருங்களா பாரு. போய் ஏறாத. காமிச்சிட்டல ஒரு துணியை கொடு. துணியை காணோம். வாங்கப்பா வாங்க, ரொம்ப நல்லவங்கள நீங்க. திருட்டு பசங்களா? உங்க அப்பன் பேச்ச கேட்காத நானு பாரு திட்டு பட்டம் கட்டி விட்டான். சாரிப்பா. என்னடா சாரி? சாத்தான் மூஞ்சிகளை பாருது. டேய் துணி எல்லாத்தையும் பேக் பண்றா. சரியா, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சியா? நான் தான்ப்பா சொன்னேன், எங்க வீட்டு வாசல்ல கேமரா இருக்குது, எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். அத நீ சொன்னதுக்காக உனக்கு வேஷ்டி சட்டை பிரியா? எஸ், நான் ஜாலியா பொங்கலை கொண்டாட போறேன். பாய். அடா பாவி, நல்லா கோத்து விட்டு போயிட்டானே. சரிங்க, இவ்வளவு நடந்த பிறகு நானும் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லிடுறேங்க. என்ன உண்மை? எனக்கும் வேஷ்டி சட்டை ஒண்ணு குத்தாதான் சொல்ல முடியும். டேய் புறா ஒண்ணு எல்லோ கலர்ல கொடுங்க. புறா சொல்லு என்ன உண்மை? இவன் தான் இந்த ட்ரெஸ் எல்லாம் திருடுறதுக்கு பிளான் போட சொன்னான். ஏய் சாணி உருண்ட மாதிரி மூஞ்ச வச்சுன்னு இந்த மாதிரி வேலை பாக்குறியா நீ? என்கிட்ட ஒரு உண்மை இருக்குதுங்க, நான் நடந்ததுன்னு நான் சொல்றேன். என்ன உண்மை சொல்லு. எனக்கு ஒரு வேஷ்டி சட்டை கொடுங்க சொல்றேன், இருக்குதுல பெருசு. புறா பெரிய சைஸா? என்ன உண்மை சொல்லு. இந்த ஆள் தான் காரணம். இந்த ஆள் சும்மா விடாதீங்க. அட போடுகாருங்களா, எல்லாம் என்ன கோத்து விட்டு போச்சுங்களா? யோ பெரிய மனுஷன் பார்த்தா இந்த மாதிரி சில்லற வேலைலாம் பாத்துனுக்கிறியா நீ? தம்பி இந்த உண்மையை நான் சொல்லி ஆகணுமா உங்ககிட்ட? ஏன் அழுவுற? என்ன உண்மை? அதை என் வாயால எப்படிப்பா சொல்லுவேன், இருந்தாலும் சொல்லி ஆகணும். அந்த வேஸ்ட் சைட்ல ஒண்ணு கூட புறா சொல்லு என்ன உண்மை? அது வந்துப்பா, நான் சின்ன வயசா இருக்கும் போது ராமசாமி மாஜார்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவர் போய் கொஞ்சம் விசாரியா. அவர் எங்க இருக்காரு? இப்படியே போனேன்னா ரைட் கட் பண்ணா மூளை விடு. நான் பாத்துக்கிறேன் அந்த ராமசாமி வாத்தியார. சரிப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. டேய் எல்லாத்தையும் பேக் பண்றான். அந்த ராமசாமி வாத்தியார உண்டுலன் பண்ணிடலாம். அண்ணா நானும் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னா. என்னடா? ஒரு வேஷ்டி சட்டை கொடுங்க சொல்றேன். எத்துக்கா. எடுத்துக்கிறேண்ணா. சொல்லு என்ன விஷயம்? இந்த மாதிரி பைத்தியக்காரோட வேலை செய்யறேனே, என்ன செருப்பாலே ஆச்சுன்னு தோணுச்சுண்ணே. அதானே தோணும்டா தோணும். சரி வா அந்த ராமசாமி உண்டுலன் பண்ணுவோம். நீ முன்னால போனா நான் பின்னாடி எடுத்துட்டு வரேன். எப்பா உங்களுக்கு துணி வந்துச்சு, போய கொளுத்தலாம். போய் ஹாப்பி பர்த்டே.